நாயகனுக்கு எதிராக மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது. நாயகன் படம் பார்த்தா குவாலிட்டியில் அப்படி இருக்குது, மிரட்டலான நடிப்பு. சங்கர் அதை தொடர்ச்சியாக சங்கர் சார் சொல்லிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒவ்வொரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் மனசுக்குள்ள ஹீரோவை நினைக்கிறதே யாருன்னா ரஜினி சார் தானே. நெல்சன் ஒரு படம் ஜெயிலர் பண்ணாரு, அதுக்கு அடுத்து அவர் வேற அந்த காம்பவுண்ட் விட்டே போல அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. நீங்க வேட்டையன் படம் கதை சொல்லும் போதும் கூட இந்த கதையை என் படமா மாத்தி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். இப்பதான் நம்ம பேசணும் கூலி படத்தை பத்தி ஒரு டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் சொன்னீங்க. ஆமா. இப்ப நெக்ஸ்ட் ரஜினி என்ன படம் பண்றாரு தான் ரசிகர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு இதா இருக்கும். அடுத்தது என்னங்கிற ஒரு கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருக்கும். பொதுவாக ரஜினிகாந்த் சிறந்த படங்கள் தமிழில் வெளிவரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு அந்த இயக்குநர்களை வீட்டுக்கு அழைச்சோ அல்லாட்டி அவர் ஒரு ப்ரீவியூ தியேட்டருக்கு போகும்போதோ பாராட்டுறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து தன்னுடைய அந்த 50 ஆண்டுகள்ல அதை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த இடத்த பிடித்த பிறகு சிறந்த படங்களை பார்க்கறது பாராட்டுறது. ஆனால் இவர் பாராட்டுகிற இயக்குநர்கள் எல்லாரோடையும் ஒரு ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நெக்ஸ்ட் படம் அது மாதிரி ஒரு இயக்குனரோட ஒர்க் பண்ணுறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம். பொதுவாக 90கள்ல இருந்தே ரஜினி இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அதுக்கு முன்பு கூட படங்கள் பார்த்தா உடனே பாராட்டுவார். சம்மந்தப்பட்ட அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி படத்தினுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் சொல்லுவார். அந்த உதாரணத்துக்கு இப்போ நாயகன் படத்தை சொல்லலாம். அது 87 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை இவர் போயிட்டு பிரிவு தியேட்டரில் பார்க்குறாரு. அந்த படம் பார்த்த உடனே அவருக்கு இருப்பு கொள்ளலை. இரவு முழுக்க தூங்கலையா. நடுராத்திரியில் கமல்ஹாசனுக்கு ஃபோன் பண்ணி என்ன அப்படி பண்ணியிருக்கு, இப்படி நடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை பாராட்டுறாரு. அப்போவும் கூட அவருக்கு மனசு இருப்பு கொள்ளலை. சரி, ஏன்னா அவருடைய படம் மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது. நாயகனுக்கு எதிராக மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது. நாயகன் படம் பார்த்தா குவாலிட்டியில் அப்படி இருக்குது, மிரட்டலான நடிப்பு எல்லாமே இப்படி இருக்கு, நம்ம படம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஒருத்தல் உடனே அந்த படத்தை போய் பார்க்குறாரு. தான் நடித்த மனிதன் படத்தை போய் பார்க்குறாரு. படம் பார்த்துட்ட பிறகு படத்தோட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கிட்ட சொன்னாராம், முத்துராமன் சார் நம்ம படம் நல்லா இருக்கு சார், ஒன்றும் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்தியாக போனார். நம்பிக்கை வந்துடுது. நம்பிக்கை. ஏன்னா நாயகன் மனிதன் ரெண்டுமே வெவ்வேறு ஜானரு. பட் மனிதன் அதிகபட்ச மனிதநேயத்தை பேசின படம் அது. அது ஒரு வணிக ரீதியான படமாக இருந்தால் கூட மூட நம்பிக்கைக்கு எதிராக டேரிங்காக குரல் கொடுத்த படம் அது. அமாவாசையில் பிறந்தவன் திருடனாமான்ற மூட நம்பிக்கையை உடச்சி சொன்ன ஒரு படம் அது. இந்த பக்கம் நாயகன் அது ஒரு டான் கதை. ஆனால் அவருக்கு இந்த படம் அந்த குவாலிட்டி பார்த்து அவர் இருப்பு கொள்ள, ஆனால் பாராட்டிட்டார். போட்டி படம்னாலும் பாராட்டிட்டு அடுத்து தன் படத்தை போய் பார்க்குறாரு. ஸோ 80கள்லேருந்தே இதை ஒரு வழக்கமாக அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. 90களில் என்ன பண்ணாருன்னா அதை வெளிப்படையாக பண்ண ஆரம்பித்தார். கடிதம் கொடுக்கறது அல்லது தன்னுடைய மேடைகள்லேயே அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனரை பாராட்டுறது, பரிசளிக்கிறது, இதை ஒரு வழக்கமாக வச்சுக்க ஆரம்பித்தார். அது குறிப்பாக நீங்கள் சேரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம் பண்ணார். சாதி கொடுமைகளுக்கு எதிரான படம். அடுத்த படம் பொற்காலம்னு பண்ணுறாரு. அது உடல் ஊனத்தை மையப்படுத்திய ஒரு படம். அந்த படத்துக்கு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார். அந்த படத்தை பார்த்து தன்னுடைய படத்தின் வெற்றி விழாவில் சேரனை கூப்பிட்டு மேடை ஏற்றி அவருக்கு தங்கச்சங்கிலி பரிசாக 10 சவரில் தங்கச்சங்கிலி பரிசு கொடுத்து ஒரு நம்பிக்கையான ஒரு இயக்குனர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறார். அது போல அதுக்கப்புறம் கணக்கற்ற நிகழ்வுகள். இன்னொன்று அது மாதிரி அவர் பாராட்டுறது மற்ற படங்களுக்கான ஒரு இதுக்கும் அதோட வெற்றிக்கும் காரணமா இருக்கும். இல்லை, அந்த சம்மந்தப்பட்ட படத்துக்கே பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சிருது. அது சாதாரண விஷயம் இல்லையா. நீங்கள் 400 ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி ப்ரமோஷன்லாம் கொடுத்து பண்ணால் கூட கிடைக்காத ஒரு விளம்பரம் ரஜினி ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அதில் கிடைக்குது இல்லை. அது எவ்வளோ பெரிய உதவி அந்த இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கெல்லாம். அது தெரிஞ்சு அவர் செய்கிறார் ரஜினி. முன்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் 2 வாரம் கழித்து அந்த பாராட்டை தெரிவித்தார். இப்போல்லாம் எப்படின்னா படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் 3வது நாளே படத்தை பார்த்துட்டு உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அல்லது கூப்பிட்டு நேரில் கூப்பிட்டு பாராட்டி ஒரு அறிக்கை கொடுக்கறது, இதை அவர் வழக்கமாக வச்சுக்கிட்டார். தன்னுடைய கடமை அப்படின்னு நினச்சிக்கிட்டார். திரையுலகில் ஒரு மூத்த கலைஞராக தனக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஊக்குவிக்கணும், அவங்க படம் நல்லா போகணும்னா இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற மனசார நினச்சி அதை செய்கிறார். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்கிறவங்க
ரொம்ப 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 அரிது. எனக்கு தெரிந்து வந்து மறைந்த கவிஞர் வாலி அவர்கள், அவர் மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் யாரையும் நெகட்டிவாவே சொன்னதில்லை. எல்லாரையுமே பாராட்டுவார். அது அதுல வந்து ஒரு குறை இருந்தா கூட அந்த குறையை சொல்லாம பாராட்டிட்டு அதுக்கப்புறமா சொல்லுவார். இல்ல அதே மாதிரி அவருடைய துறை சார்ந்த பாடலாசிரியர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களையே நல்லா எழுதுனா கூட்டு பாராட்டி இருக்காரு. தனக்கு வாரிசுலாம் அறிவிச்சிருக்காருங்க. அவர் அந்த மாதிரி ஒரு கவிஞர். அவரே கூட சில நேரங்கள்ல கோபப்படுவார். பாலிக்கு பயங்கரமா கோபம் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். அவரே கூட வெளிப்படையாக சில இடங்களில் கோபப்படுவார். ஆனால் ரஜினிகாந்த் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய கோபத்தை எங்கேயும் காமிச்சிக்கிட்டது இல்லை. எந்த இடத்திலும் நெகட்டிவாக பேசுனதே கிடையாது. எது எது நெகட்டிவோ அது அவ்வளோத்தையும் பாசிட்டிவாக மாற்றி பேசுகிற ஒரு குணம் வந்து ரஜினிக்கு உண்டு. அதுதான் வந்து இப்படி தொடர்ச்சியாக இயக்குனர்களை பாராட்டுறது, படங்களை பாராட்டுறது, அல்லது அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கறது, இதெல்லாம். இன்னொன்று ரஜினிகிட்ட இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அவர் ஒரு சேஞ்ச் மாதிரி, ஒரு அது எப்படின்னு சொல்றது, ஒரு திருப்புமுனைன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக புதிய இயக்குனர்கள்ட்ட தான் படம் பண்றாரு. ஆமா, அது ஒரு படம் பண்ணியிருந்தா கூட போதும். ஒரு படம் பண்ணி அந்த படத்தில் அவர் நிரூபிச்சிட்டாருன்னா, அவர் கதை சொல்ற விதம் பிடிச்சிருக்குன்னா அடுத்த படமே எனக்கு பண்ணுன்றார். உதாரணத்துக்கு தேசிங் பெரியசாமி, அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் அவர் எடுத்த விதம், குறிப்பாக வந்து அந்த ஸ்கிரிப்டு, அந்த அவர் ரொம்ப வியந்து போனது இந்த டெல்லி அந்த ஃபார்ம் ஹவுஸில் கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் உள்ளே போயிட்டு அங்கிருந்து அந்த பணத்தை அடிச்சுட்டு திரும்ப வெளியே வர்ற அந்த காட்சியே ஷூட் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த டைரக்டர் இவர் வந்து மிரண்டு போயிட்டார். ஏன்னா இப்படி எடுத்துருக்க, இப்படி ஸ்கிரிப்டா, இப்படியெல்லாம் முடியுமா அப்படின்ட்டு வந்து அவர் கேட்குறாரு. எஸ் சார், இதெல்லாம் வந்து பாசிபிள் தான் சார், நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் சார் பண்ணேன் அப்படின்னு. உடனே எனக்கு கதை இருந்தால் பண்ணுங்கன்றார். கதையே அவர் பண்ணிட்டார். ஓகே ரைட் போகலாம் படத்துக்கு, ஓகே சொல்லிட்டார் அவர். சில காரணங்களால் வந்து தடைப்பட்டு போச்சு தவிர படப்பிடிப்பு வரைக்கும் வந்து தயாராகிடுச்சது. அப்படி ஒரு படம் தான் பண்ணார் தேசிங்கு. அவர் மிக தீவிரமான ரஜினி ஃபேன். தன்னுடைய ரசிகனுக்கே படம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குறவர் தான் ரஜினிகாந்த். அதுக்கு முன்னே வந்து கார்த்திக் சுப்ராஜ், அவர் 2-3 படம் தான் பண்ணியிருந்தார். பேட்டை படத்தை அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த படம் கூட அவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பா ரஞ்சித் அதுக்கு முன்னே 2 படம் தான் பண்ணியிருந்தாரு. இப்படி எல்லாருமே தான். அது வந்து அவருக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் உடனடியாக. ஆமா, இப்ப அடுத்த இயக்குனர் யாருங்கிறது இப்ப கேள்வியா இருக்கு. அதுதான் வந்து என்னன்னா, இப்போ நித்திலன் சுவாமிநாதன் அவர் வந்து மகாராஜா, குரங்கு பொம்மை, மகாராஜா 2 படம் பண்ணியிருக்காரு. அதில் மகாராஜா மிகப்பெரிய வெற்றி படம், இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்து அது பாராட்டுகளை பெற்ற படம். அவரை வந்து ஏற்கனவே அவர் படம் ரிலீஸ் ஆனப்பவே அந்த டீமையே கூப்பிட்டு வந்து பாராட்டினாரு, ரொம்ப புகழ்ந்து பேசினார். அந்த படத்தை வந்து ஒவ்வொரு காட்சியையும் வந்து அவர் பாராட்டி பேசியிருக்கார் அந்த இயக்குனர்கிட்ட. அவரே வந்து பிரமிச்சு போய் சொன்னார், எப்படி சார் ஒரு சீனும் வந்து சார் சொல்லி பாராட்டுறாரு, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து இவர் ஒரு சிறிய அந்த ஒரு வரி கதை அவர் சொன்னது வந்து ஓகே இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை டெவலப் பண்ணி ரஜினிகிட்ட அவர் அண்மையில் சொன்னதாவோ அது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கிறதாவோ ஒரு செய்தியாக இருக்கு. இந்த இருவரும் சந்தித்த புகைப்படங்கள் எல்லாம் வந்து வெளியாச்சு. கூடுதலாக ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த இயக்குனர் வந்து ஒரு சம்பவம் சொல்லியிருந்தார். ஒரு சம்பவம் இது வந்து தொடர்ச்சியாக ரஜினியை வச்சு படம் பண்ண எல்லா இயக்குனர்களும் சொன்னது அதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இந்த நித்திலன் வந்து சொன்னார். என்னன்னா, ரஜினி சார் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவருக்கு படிப்பனையாக அமைஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னார். அது வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும், அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி படம் பண்ணணும், எப்படி இருக்கணும் இந்த சினிமாவிலுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்கன்னா, ரஜினியோட தொடர்ந்து பயணிக்க போகிறவங்க, அடுத்து படம் பண்ண போகிறவங்க இதை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து முன்ன சங்கர், அதை வந்து தொடர்ச்சியாக சங்கர் சார் சொல்லிட்டே இருப்பார். அவர் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும், ஒவ்வொரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் அவர் மனசுக்குள்ள ஹீரோவை நினைக்கிறதே யாருன்னா ரஜினி சார் தானா. ஜென்டில்மேன் தொடங்கி அதுக்கு அடுத்தடுத்து அந்த காதலன் படத்தை விட்டுருங்க, ஜென்டில்மேன், பாய்ஸில் விவேக் கேரக்டருக்கு ரஜினி தானே யோசிச்சுன்றார். அடுத்து அன்னியன்னு, இப்போ ஐன்னு ஒரு படம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து ரஜினியை தான் ஒரு ஹீரோவாக வந்து மனசில் வச்சுருந்துக்கிறாரு. இந்த கதைகளை எல்லாம் படமாக வரதுக்கு முன்னாடி ரஜினிக்கு சொல்லுவார் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ரஜினியை வந்து மனசுக்குள்ளே ஹீரோவாக வச்சுருந்தவர். ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி அந்த 2.0 பிறகு வந்து அவர் படத்தில் நடிக்கலை. ஆனால் வந்து சங்கர் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு மாதிரி அவர் நினச்சிட்டார். ரஜினி சார் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து அவர் வெளிப்படையாக எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருந்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ஒரு படம் ஜெயிலர் பண்ணார்.
அதுக்கு அடுத்து அவர் வேற அந்த காம்பவுண்ட் விட்டே போல அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. ரஜினியை வச்சு அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு ரஜினியை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு படங்கிறத யோசிக்க முடியல. அந்த ஒரு தாக்கம் இருக்கு அவங்களுக்கு. அடுத்து பார்த்தா லோகேஷ் கனகராஜ் இப்போ அண்மை பேட்டி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 3 பேட்டிகள் கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்னால் ரஜினி சாரை பார்க்காம இருக்க முடியல. படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ரஜினி சாரை பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனடியாக ஜெயிலர் 2 செட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அவர்கிட்ட அவரை பார்த்து பேசிட்டு வந்த பிறகு தான் எனக்கு ஒரு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவருடைய அந்த தாக்கம்ங்கிறது அப்படி இருக்குது படைப்பாளிகள்கிட்ட. இப்போ இன்னும் படமே பண்ணலை இந்த நித்திலன். ஆனால் வந்து அவர் இதே மாதிரியான ஒரு வார்த்தைகளை பொதுவாக அந்த வானிலை அறிக்கை மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் மேகமூட்டமாக இருக்குன்னா மழை பெய்யும். ஏன்னா எதுவும் அபிஷியலா சொல்லல. அவரு சொல்ற கருத்தை வச்சு நீங்க சொல்றீங்க. அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி அடுத்த படம் பண்ண போற ஒரு இயக்குனர்கிட்ட தான் அவர் தன்னோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறாரு. சாதாரணமா பகிர்ந்துக்க மாட்டாரு அப்படிங்கிறீங்க. இல்ல அடுத்த படம் இப்ப மகாராஜா பண்ண இயக்குனர் நித்திலன் தான் அடுத்த படம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி அது படமா இருக்கும்? அது நிச்சயமா வந்து ஒரு அழுத்தமான திரைக்கதையில ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு படமா இருக்கும். ஏன்னா ரஜினி சார் வந்து எந்த மாதிரியான களமா இருந்தாலும் நடிக்க தயங்கினதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ என்ன கதை வேணா கொடு, நீ எப்படி வேணா ஸ்கிரிப்ட் பண்ணு, ஆனால் அது வந்து மக்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கணும், என்னுடைய ரசிகர்கள் கன்வின்ஸ் ஆகணும், எனக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சூழல் அங்கே இருக்கணும். அதில் ஒரு உறுதியாக பார். நீங்கள் வேட்டையன் படம் கதை சொல்லும் போதும் கூட இந்த கதையை என் படமாக மாற்றி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 நடந்துட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கூலி ரிலீஸுக்கு தயாராகுது. இப்போ ஜெயிலர் 2 ஒரு ஆஃபே வரும்போது படம் முடிகிற தருவாயில் இந்தக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோ அல்லது இது தொடர்பான சந்திப்புகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ கூலி படம் ரிலீஸுக்கு பிறகு வந்து இது அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அநேகமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேல்ஸு நான் தான் தயாரிப்பேன்னு அவர் சொல்லியிருந்தார். மைத்ரி மூவிஸ் வந்து எங்களுக்கு படம் பண்ணுறாரு, தெலுங்கு டைரக்டர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து நித்திலன் சாமிநாதன் வித் ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லாதது, அஃபிஷியலாக சொல்லப்படாதது. அதனால் பேசுகிறத நமக்கு ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இது எதுவும் அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியலாக வரும்போது நம்ம மீண்டும் பேசுவோம். கண்டிப்பாக பேசலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.